मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியும் இருக்கிறார்கள். ஆகையினால் எப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற இந்த ஈமான் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அதை நம்மால் சமாளிக்க முடியும். ஏன்னா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக வைத்திருக்கிறான். இந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை ஒரு மூமினுடைய கவசம், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கவசம். எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற முடியும். எல்லாவற்றிலிருந்தும் ஆபத்துகள், எதிரினுடைய தாக்குதல்கள், எப்படிப்பட்ட சூழல் நமக்கு ஆப்போசிட்டில் இருந்தாலும் சரிதான். எப்படி நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், உலகமே ஒன்று சேர்ந்து ஆப்போசிட்டில் நிற்கிது, நாம் ஒருத்தர் இந்த பக்கம் நிற்கிறோம். கூட என்ன ஈமான் வச்சிருக்கிறோம்? சாத் ஹுதாக, கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற அந்த ஈமான், கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற அந்த ஈமான், இந்த ஒரு ஈமான் போதுமானது. டாப் மோஸ்ட் லெவல் ஈமானில் என்ன? கூட அல்லாஹ் இருக்கிறான். ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அதில் உயர்ந்த ஈமான் என்ன? என் கூட அல்லாஹ் இருக்கிறான், என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற இந்த ஈமான் தான் எல்லா இருக்கக்கூடிய ஈமான்களையும் உயர்வானது. அதனால சூழல் எப்படி மாறினாலும் சரிதான், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்.
சூழல் மாறுறதுக்கான விஷயம் ஏன் அப்படி மாறுச்சு? நம்முடைய பாவங்கள் தான். நம்முடைய பிமா கசபத் ஐதீஹிம், அவர்கள் தங்களுடைய கைகளினால் செய்து கொண்ட கேடை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவங்க தன்னுடைய கையினால் சம்பாரிச்சுக்கிட்டது தான். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் நம்மளுக்கு வருதுனாலும் அதனுடைய நம்மளுக்கு பாவத்தின் காரணமாக வருதுங்கிறாங்க. ஒரு சின்ன கஷ்டம் நம்மளுக்கு வருதுனாலும் அது நம்முடைய பாவத்தின் காரணமாக தான் வருது. அல்லாஹ் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு அடியார்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும், அடியார்களை வேதனை செய்யணும்னு அல்லாஹ்வுக்கு என்ன அவசியம் இருக்குது? அல்லாஹ்வுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஆகையினால அல்லாஹ்வுக்கு அந்த அவசியம் இல்லை. அப்போ இந்த சூழல் வந்தது, இந்த சிரமம் வந்தது, இந்த கஷ்டம் வந்தது, இந்த கவலை வந்தது, காரணம் என்ன? நாம் செய்த பாவம் தான். இஸ்திக்ஃபார் செய்ய, எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். 1 by 1 அல்லாஹு தாலா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈமானுக்காக வேண்டி அது எல்லாம் சரி செஞ்சிடும். அது எல்லாம் என்ன செய்வான்? கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக அதெல்லாம் என்ன செய்வான்? சரி செய்வான். எப்படி? சரியான வெயில் அடிக்குது, என்ன ஹஜ்ரத் சொல்கிறீங்க, இஸ்திக்ஃபார் உட்காந்து செஞ்சிட்டோம், மாற்றிடுவானா அல்லாஹ்? எப்படி மாறி போச்சு உலகமே, அதெல்லாம் மாறி போயிடுமா? அப்படி கிடையாது. உலகம் மாறாது, உன்னை மாற்றி வச்சுருவான். உனக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும். எப்படி? நல்லா வெயில் அடிக்குது, வெளியில் நல்லா வெயில் அடிக்குது. இங்கே எப்படி இருக்குது? கூலிங்காக இருக்குதா இல்லையா? இங்கே கூலிங்காக இருக்குதா இல்லையா? உலகமே வெயிலில் சுற்றிட்டு கிடக்கிறான், நீ கூலிங்காக இருப்ப. உலகமே என்ன செய்யும்? சிரமம், கஷ்டம், கவலையில் என்ன செய்யும்? ஆள்பட்டிருக்கும். ஒன்று அல்லாஹ் தஆலா ஜில்லுன்னு வச்சிருப்பான். உன் கல்பு நிம்மதியாக இருக்கும், உன் கல்பு சந்தோஷமாக இருக்கும், உன் கல்பு கவலை இல்லாமல் இருக்கும். அதுதானே தேவை. ஆகையினால உலகம் எப்படியோ போகுது, நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்மளுடைய ஈமானோட நம்ம என்ன செய்யணும்? சலாமத்தாக வரும். நம்முடைய ஈமானோட நம்ம என்ன செய்யணும்? சலாமத்தாக வரணும். என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்தில் செய்யணும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒரு சின்ன சிரமம் நமக்கு ஏற்பட்டாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னுடைய எந்த பாவத்தின் காரணமாக இந்த சிரமம் எனக்கு வந்துச்சோ தெரியல, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்காத, பாவம் தான் செய்வேன். எந்த பாவத்துக்கு இந்த தண்டனை அப்படின்றத தான் நீ ஆராய்ச்சி செய்யணுமே தவிர்த்து நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி இல்லை, நான் எந்த பாவத்தினால இந்த தண்டனை வந்தது அப்படி யோசனை பண்ணு. யா அல்லாஹ், அந்த பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு, அந்த பாவத்தை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், அந்த பாவத்தை மன்னிச்சிடு. பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு எப்படி சந்தோஷம் வருதுன்னு சொன்னா, பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்னிப்பு ஏன் கேட்கணும்? யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதுக்கான ஹக்கீக்கத் என்ன அப்படி எழுந்திரிச்சு போகிறீங்க, அவர் மேலே தட்டிட்டீங்க, சாரி ஜி, என்ன சொல்லுவீங்க? மாஃப் செஞ்சீங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவரை தட்டினீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, சரிதான். நீங்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இது வரைக்கும் ஒரு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்கிறோம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு. இவரை தட்டுனீங்க, இவர்கிட்ட மாஃப் கேட்டீங்க, சரிதான். நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க, பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டால் என்ன இருக்குது அதற்கு மத்தியில் அப்படின்னு கேட்டால், எதை கொண்டு நீங்கள் பாவம் செய்தீர்களோ அந்த சாமா உங்களுடையது இல்லை. விளங்கிக்கிங்க. எதை கொண்டு கண்களால் பாவம் செய்திருக்கலாம், காதுகளால் பாவம் செய்திருக்கலாம், நாவால் பாவம் செய்திருக்கலாம், இன்ன பிற வஸ்துக்களால் பாவம் செய்திருக்கலாம். அப்படி செய்யக்கூடிய பாவம் செய்வதற்கு எந்த வஸ்துவை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களோ அந்த வஸ்து உங்களுடையதல்ல, அல்லாஹ் உங்களுக்கு இரவலாக கொடுத்தது. அதனால நீ கொடுத்த சாமான, நீ கொடுத்த இந்த என்னுடைய நாவாற்றலை, என்னுடைய பார்க்கும் திறனை, கேட்கும் திறனை, பேசும் திறனை நான் உனக்கு மாறாக நான் என்ன செஞ்சிட்டேன்? செயல்படுத்திட்டேன் யா அல்லாஹ், அதனால மன்னிச்சுட்டு. பேனா வாங்கிட்டு போன உங்ககிட்ட தரையில் கிறுக்கி கொண்டு இந்தாங்க இப்படி பண்ணிங்க, சாரிங்க, ஏதோ ஒரு டென்ஷனில் என்ன செஞ்சிட்டேன். பேனா வாங்கிட்டு போனீங்க, அவர் பேனா என்ன செஞ்சீங்க? பேங்க்கில் வாங்குறதுக்கு போன பேனா இல்லாமல் போயிட்டார். பக்கத்தில் ஒருத்தர் பேனாவோட வந்தார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேனா கொடுங்க, நம்பர் கேட்குறாரு, யார்கிட்டையும் என்னத்தையோ கேட்குறாரு. அவன் என்னமோ சொல்லியிருக்கிறான், என்ன செஞ்சிட்டாரு? பேனா ஒரே குத்து டேபிளில் குத்திட்டார்.
வச்சுக்கிங்கன்னு கொடுத்துட்டு போனால் அவருக்கு எப்படி இருக்கும்? பார்த்துட்டு கேட்குறேன், என்னங்க பேனா நல்லா தானே வாங்குனீங்க? சாரிங்க, ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ அவர்கிட்ட சாரி சொல்கிறீங்க. ஏன் அவர்கிட்ட சாரி சொன்னீங்கன்னு சொன்னால், வாங்கின பேனா உங்களுது இல்லை, அவருது. அதனால் நீங்கள் அவர்கிட்ட சாரி சொல்லணும். அதுபோல் நீங்கள் எந்த உறுப்பை நீங்கள் பாவத்திற்கு பயன்படுத்துகிறீர்களோ அது உங்களுடைய உறுப்பு அல்ல. அது இந்த உறுப்பு செயல்படுவதற்கு குவத், சக்தி, எனர்ஜி, அது அல்லாஹ்வுடையது. அது அல்லாஹ்வுடையது. ஆக்ஷன் will not come out without energy of Allah. ஒரு ஆக்ஷன் நம்மள்ட்ட எந்த செய்யாது, வெளியில வராது. அல்லாஹ்வுடைய குவத் இல்லாம, அல்லாஹ்வுடைய அந்த எனர்ஜி இல்லாம என்ன செய்யாது, நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆக்ஷன் வெளியாகாது. அப்போ எதன் காரணமாக ஒரு பாவம் நடைபெறுகிறதோ அதற்கு காரணமாக இருந்த அந்த வஸ்து நம்முடையது அல்ல. அதனால் அல்லாஹ் இடத்துல தான் என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். ஏன்னா அதை கொடுத்தது அல்லாஹ் தான், அதை கொடுத்தது அல்லாஹ் தான். நாவை பயன்படுத்தினாலும் சரி, கண்களை பயன்படுத்தினாலும் சரி, மர்ம உறுப்புகளை பயன்படுத்தினாலும் சரி, அது யார் கொடுத்தா? நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதனால தான் பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யணும். பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யணும். புரியுதா? அதனால நமக்கு மாற்றாக சூழல் வருதுன்னு சொன்னால் இஸ்திக்ஃபார் செய்வோம், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு என்ன செய்து 70 முறை இஸ்திக்ஃபார் செய்ததாக ஹதீஸ்களில் நம்மளால் பார்க்க முடியுது. 70 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சு 100 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னு வருது. எந்த பாவமும் செய்யாத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு 70 முறை 100 முறை செய்யணும்? எதுக்கு 70 முறை 100 முறை செய்யணும்? எந்த பாவமும் செய்யல இல்லையா? தொழுது முடிச்சுட்டு இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படின்னா என்ன? பாவமே செய்யாத நானே இஸ்திக்ஃபார் செய்கிறேன். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பாவங்களை செஞ்சுட்டு காலரை தூக்கி விட்டு திரியப்பா, நீ என்னைக்கு இஸ்திக்ஃபார் செய்ய போற அப்படின்னு கேட்காம கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அதனால் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யும். அதனால் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுக்குறோம். உடனே அது என்ன செஞ்சது? மாற்றி கொடுத்துட்றான் அல்லாஹ். அதனால நம்ம என்ன செய்யணுங்க? அதிகமாக இஸ்திக்ஃபார். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஒரு 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வோம். 15 முறை ஆயிடுச்சு இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு வக்திலையும் ஒரு 3 முறை நம்ம என்ன செய்கிறோம்? இஸ்திக்ஃபார் செஞ்சால் போதும். 15 முறை ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்யணும். ஆகையினால எந்த விதமான சூழலை கண்டும் பயப்பட தேவையில்லை. கலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பூமியை உங்களுக்காக வேண்டி தான் படைச்சிருக்கிறேன்னு சொன்னான். இந்த பூமியை உங்களுக்காக வேண்டி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் உங்களுக்காக வேண்டி படைச்சிருக்கிறேன்னு சொன்னான். ஆனால் நம்மளை யாருக்காக வேண்டி படைச்சிருக்கிறான்? அல்லாஹ்வுக்காக வேண்டி. நம்மளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிட்டோம். இந்த பூமி நம்மளுடையதாக மாறிட்டோம். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாறிட்டோம்னு சொன்னால் எல்லாமே நம்முடையதாக மாறிடும். ஆகையினால என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு வழிபட கற்றுக்கணும். கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற அந்த ஈமானை என்ன செய்யணும்? கெட்டியமாக பிடிச்சிக்கணும். என்ன சூழல் வந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து குஃபார்கள் என்ன செஞ்சாங்க? விரட்டிக்கிட்டு வந்தாங்க. அவங்க என்ன செய்ய? கொஞ்சம் குகையில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கேட்குறாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம், யா ரசூலல்லாஹ், அந்த மக்களுடைய காலடி தடம், அவங்க நடக்கிற அந்த சவுண்டு கேட்குது, அவங்க எட்டி பார்த்தா நம்ம தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறாங்களே. அந்த பக்கம் அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த இடையங்கிட்ட கேட்டாங்க, 2 பேர் வந்ததை நீங்கள் பார்த்தியா? 2 பேர் வந்ததை பார்த்தேன். எங்கே இருக்கிறாங்க? நீனும் நானும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீனும் நானும் பேசுகிறத அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் தேடுன்னு பார்க்குறான். ஒன்று செய்கிறான், தேடு செய்ய 100 ஒட்டக நபியினுடைய தலைக்கு, நவுது பில்லா, 100 செவந்த ஒட்டகைகள் நபியினுடைய தலைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? பரிசாக அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. கிடைச்சவெல்லாம் தேடிட்டு கிடக்கிறான். யார் யாருக்கு வேணுமோ எல்லாருக்குமே தேடுறான். யாருக்கு கிடைச்சாலும் சரிதானே, யாருக்கு கிடைச்சாலும் சரிதானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? தேடிக்கிட்டே இருக்கிறான். அப்போது அபூபக்கர் சித்திக் நாயகம் கேட்குறாங்க, யாரை சொல்ல, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்களே, ரொம்ப சமீபமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லு. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. சொன்ன வார்த்தை என்ன? கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். இந்த ஈமான நபி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஈமான நபி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்? உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு சூழல், உங்களுக்கு வெளியில ஆப்போசிட்டான சூழல். வெளியில போனீங்க, கழுத்தை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் குஃபார்கள். அப்படி ஒரு சூழல் வரும்போது நபி என்ன செய்யல?
என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, கத்தி கபடா எதனா எடுத்து வச்சுக்கோங்க, உள்ளே வந்தால் தாக்கிடலாம் சொன்னாங்களா? இல்லை என்ன செஞ்சுங்க, நம்ம ஒளிஞ்சிருக்கக்கூடிய குகையில் அடைச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, என்ன சொன்னாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். டெஃபினிஷன் வார்த்தை போடுறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? நம்ம கூட இருக்கிறான்னு சொல்றாங்க. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் இந்த ஈமான் வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என் கூட இருக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். 70,000க்கும் மேற்பட்ட பனு இஸ்ரேல் கௌமோட இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? என் ரப்புனாங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் விட்டாங்க, என் ரப்பு என் கூட இருக்கிறான், அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வெறும் யாரோட இருக்கிறா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தான் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. 2 நபர்கள் தான். சொன்ன வார்த்தை என்ன? நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட உதவியை வாங்கினாங்க அல்லாட்ட இருந்து? அல்லாட்ட கேட்கல, யா அல்லாஹ் இந்த மாதிரி வந்துட்டாங்களே குஃபார்கள், எங்களை காப்பாத்தியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கல. என் கூட அல்லாஹ் இருக்கிறான், என்ன அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா இல்லையா, எனக்கு எந்த மாதிரியான சூழல் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா, அந்த ஈமான்ல இருந்தாங்க. நேராக வந்துச்சு, ஒரு சிலந்தி கூடு கட்டுச்சு, கடன்னு என்ன செஞ்சு கூடு கட்டி ஒரு புறா வந்து முட்டையிட்டுச்சு. நபியினுடைய எந்த தர்காஸ்தும் இல்லாமல், நபியினுடைய எந்த வேண்டுதலும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். உங்க கூட இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா என்னுடைய அடியாருக்கு இப்படிப்பட்ட சூழல் சொல்லி, என்னுடைய அடியார்களுக்கு இப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு சொல்லி அந்த கூட இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? அவன் உங்களுக்காக வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பான். அவன் என்ன செஞ்சிருவான்? உங்களுக்காக வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வான். அதனால நபி என்ன செய்யல, யா அல்லாஹ் எங்களை காப்பாத்துன்னு கேட்கல, யா அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய அல்லாஹ் நீ எங்க கூட இருக்கிறன்னு சொன்னாங்க. அகில உலகத்தையும் காப்பாற்றுற அல்லாஹ் நீ ஏன் கூட இருக்கிறன்னு சொன்னாங்க. புரியுதா? அப்படி சொன்னதும் எப்படி வந்துச்சு? சிலந்தி வந்து நேராக வேலை கட்டுச்சு, முழுசா அந்த குகையை என்ன செஞ்சிச்சு? மூடிடுச்சு. அவ்வளோ பெரிய கூடு கட்டிடுச்சு. வந்து பார்த்தாங்க, பார்த்தோன்னு யோசனை பண்ணாங்க, இவ்வளோ பெரிய கூடு கட்டுறதாக இருந்தா, இவங்க நேற்று தானே புறப்பட்டு வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கூடு கட்டுறதாக இருந்தால் மாசக்கணக்கில் ஆகுமே. ஆகையினால இங்கே இதுக்குள்ளே போயிடுறதுக்கு என்ன செய்யல, எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகையினால என்ன இங்கே கிடையாது. அதே போல் புறா முட்டையிட்டு இருந்துச்சு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் புறா முட்டையிடும். அதனால இந்த இடத்துல முட்டை இருக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே யாரும் புழங்காத இடம் தான் இது. அதனால நம்ம போயிடுவோம், இங்கே பார்க்க வேணாம் சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. புரிஞ்சா? நபியினுடைய எந்த வேண்டுதலும் இல்லை அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று, எங்களை பாதுகாத்துட்டு, இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை முழுசா என்ன செஞ்சு பாதுகாத்துட்டு என்ன செய்யல நபி அவர்கள் துஆ செய்யல, சும்மா இருந்துட்டாங்க அவங்க பாட்டுக்கு. நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான், அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. எந்த வேண்டுதலும் இல்லாமல், நபியினுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். அப்படிப்பட்ட ஈமானை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஈமான் என்ன செஞ்சாங்க? கொடுத்துட்டு போனாங்க. ஆகையினால சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மாறலாம். ஃபிரௌனோட கடுமையான சூழலா இப்போ இல்லையே, காரூனோட, ஹாமானோட, இப்படிப்பட்ட கொடிய அரசர்களுடைய சூழலை விடலாம் ரொம்ப மோசமா போயிடுச்சா? இல்லை, சலாமத்தா வச்சிருக்கிறான். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அல்லாஹ் இடத்துல என் கூட அல்லாஹ் இருக்கிறான்ற ஈமானோட இருக்கு, என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற ஈமானோட இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். அந்த ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு உகந்த காரியங்கள் மட்டும்தான் நம்ம செய்வோம். அவனுக்கு மாற்றான காரியங்கள், அவன் வெறுக்கக்கூடிய காரியங்கள் என்ன செய்ய மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம். அவன் நம்மளுக்கு என்ன செய்யறான்? நம்மளை எந்த காரியத்தை கொண்டு தண்டிப்பானோ அந்த காரியத்தை செய்ய விட மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் கூட இருக்க வச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் மூமினாக இருக்கக்கூடிய நிலையில் அவன் விபச்சாரம் செய்யறதில்லை. அவனுடைய ஈமான் தனியாக நிற்கிது. அவன் விபச்சாரம் செய்கின்ற அந்த நேரத்தில் அவன் ஈமான் அவனை விட்டும் பிரிந்து தனியாக நிற்கிது. புரியுதா? செய்து முடிச்சதுக்கு பின்னால், அந்த காரியம் நிறைவேறினதுக்கு பின்னால் அந்த ஈமான் அவனோட வந்துடுது.
அந்த ஈமான் அவனோட சேர்ந்துடுது. அப்போ அல்லாஹ் தான் கூட இருக்கிறான் அப்படின்ற அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஈடுபட மாட்டோம். அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஈடுபட மாட்டோம். ஏன்னா அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருதான், நாம் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஈமான் என்ன செஞ்சிருது, தனியாக கிளண்டு நிற்கிதுங்கிறாங்க. அந்த நேரத்தில் மௌத்து வந்துருச்சுன்னா நவுது பில்லா, அந்த நேரத்தில் எப்போ நம்மளை விட்டு தனியாக அந்த ஈமான் கிளண்டு இருக்குதோ அந்த நேரத்தில் மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னால் ஈமான் இல்லாதவர்களால் அல்லாட்ட போய் சேர்ந்துடும். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? அதனால் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் சரி நாம் என்ன செய்யணும், என் கூட அல்லாஹ் இருக்கிறான், அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அது ஒன்று இருந்தால் போதும், எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டே வரலாம். நம்ம ஏன் என்ன இருக்கு நம்ம கிட்ட, அல்லாஹ் இருக்கிறான், என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற அந்த ஈமான் இருக்கு. புரியுதா? ஆனால் நமக்கு வரக்கூடிய சோதனைகள், வேதனைகள், அதாபுகள் காரணம் என்ன, நாம் செய்த பாவம். அதுக்கு என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். நபி அவங்க 70 முறை 100 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. நாம் ஒரு முறை கூட செய்யலைன்னு சொன்னால் நம்ம மேலே அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா இல்லை பாசம் வருமா? நம்ம மேலே அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்களே, காரணம் என்ன, பாவமாக செஞ்சாங்க. எதுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க? இந்த தொழுகையை அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி நான் செய்தேனா என்னன்னு தெரியலையே. அல்லாஹ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த தொழுகையில் அல்லாஹ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செஞ்சேனா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்குது, தொழுது முடிச்சுட்டா அல்லாஹ்வுக்கு நாம் ஏதோ இஹ்சான் செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சரி வச்சு வந்துட்டேனா பார்த்துக்கினியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கடன்னு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்கிற இஹ்சான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. யா அல்லாஹ், நீ எப்படி தொழுகை எதிர்பார்த்தியோ அதுபோல் என்னுடைய தொழுகை அமைந்ததா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை, என்னை மன்னிச்சிடியா அல்லான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தொழுதுட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. நாம் பாவம் செய்துட்டு கூட இஸ்திக்ஃபார் செய்கிறது இல்லையே. நம்ம ஒரு பாவத்தை தைரியமாக செய்துட்டு அந்த பாவத்தை நியாயப்படுத்துகிறோம். உள்ளத்தில் ஒரு நெருடல் உண்டாகலை. நான் பாவம் செய்து விட்டேனே என்பதாக ஒரு நெருடல் உண்டாகல. ஏன்னு சொன்னா முதல் செய்யும் போது தான் அந்த உள்ளத்துல என்ன செய்யும், ஒரு நெருடல் வரும், ஒரு நடுக்கம் வரும். ஹதீஸ்ல பார்க்கிறோம் இல்லையா, ஒரு அடியான் பாவம் செய்கின்ற பொழுது என்ன செய்யுது, கல்புல ஒரு கரும்புள்ளி விழுது. இவர் இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சுட்டா அந்த கரும்புள்ளி நீங்கிடுது. இஸ்திக்ஃபார் செய்யாம என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே விட்டுட்டாருன்னு சொன்னா அந்த கருப்பு புள்ளி அங்கேயே இருந்துடுது. அடுத்த பாவம் செய்யும் பொழுது இன்னொரு புள்ளி விடுது. அடுத்த பாவம் செய்யும் போது இன்னொரு, எந்த தௌபாவும் செய்யாம அவர் அப்படியே இருந்துட்டா அந்த கல்பு முழுவதுமாக கருமையாக மாறி போயிடுது. அந்த கல்பு முழுவதும், அந்த உள்ளம் முழுவதும் கருமையாக மாறி போயிடுது. அதுக்கப்புறம் பாவம் செய்யும் பொழுது எந்த விதமான நடுக்கமோ திடுக்கமோ ஏற்பட போறதில்லை, தைரியமா செஞ்சுட்டு போயிட்டார். பாவம் செய்யும்போது எந்த விதமான நடுக்கம் திடுக்கம் ஏற்படாது. செஞ்சுட்டு என்ன செய்வான், அதை நியாயப்படுத்துவான். அதனால அப்படிப்பட்ட காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். என் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த ஈமான அல்லாஹ்வுத்தாலா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும். காமிலான முறையில் கொடுக்கணும், முழுமையாக கொடுக்கணும். எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அதை சமாளிக்கின்ற அளவுக்கு ஈமான நமக்கு கிட்ட கொடுக்கும். அதை சமாளிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யணும், ஈமான். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரிதான், என் கூட அல்லாஹ் கர்வஹ்மி தூரி தூர் தேரே சாத் खुदा है என்ன சொல்றாங்க. எப்படி அல்லாஹ் இருக்கிறான், ஏது அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற அந்த சந்தேகங்கள்லாம் விட்டுடுங்க. என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரே ஒரு ஈமான கல்புல வச்சுக்கோங்க. உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரிதான், உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல நின்னாலும் சரிதான், நீங்க சலாமத்தா இருப்பீங்க. புரியுதா? ஏன், உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அப்படின்ற அந்த ஈமான் உடையவர்கள் என்றைக்கும் தோற்று போவதே கிடையாது. எந்த இடத்துலையும் கேவலப்பட போறதே கிடையாது. புரியுதா? ஏன், அல்லாஹ் எங்க கேவலப்பட போறான், நவுது பில்லா. கூட அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் கேவலப்பட மாட்டாங்க. கூட அல்லாஹ் வச்சுக்கிட்டு என் கூட அல்லாஹ் இருக்கிறான்ற அந்த ஈமானோட இருக்கக்கூடியவங்களை அல்லாஹ்வுத்தாலா கேவலப்படுத்துறது இல்லை. அவங்க எப்பவுமே உயர்வான மக்கள், எப்பவுமே உயர்வாகத்தான் வாழுவாங்க. அப்படிப்பட்ட ஈமான அல்லாஹ்வுத்தாலா நமக்கெல்லாம் தரணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்,
அவனுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும். எதை அல்லாஹு தாலா செய்யுங்கன்னு சொன்னானோ அதை தலையாய கடமையாக எடுத்து செய்யணும். எதை வேணான்னு சொன்னானோ அது எனக்கு வேணான்னு விட்டுடணும். இந்த ரெண்டு இருந்தால் போதும். தொலை சொன்னால் தொழுவணும், பாவங்கள் செய்ய வேணான்னு சொன்னால் செய்யாமல் இருக்கும். இதுதான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதனுடைய முதல் படி. என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற முதல் படி என்ன? அவன் சொன்னதை செய்வேன், வேணான்னு சொன்னதை செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? என் கூட அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, என் கூட அல்லாஹ் இருக்கிறான் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத். குறிவைத்து பார்க்கும் இடத்துல இருந்து அல்லாஹ் தஆலா அவங்களை பார்க்குறான். அடியார்கள் அல்லாஹ் தஆலா எப்படி பார்க்குறானா, குறிவைத்து பார்க்கக்கூடிய ஒரு அந்த வேடன் துப்பாக்கி ஷூட் பண்ணுறான், அவன் குறி வச்சு பார்க்குறான். எது மட்டும்தான் தெரியும், எது சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியும். வேடன் அம்பை எழுதிட்டு இருக்கிறான், எது பறவையோ மானோ எதை அவன் எய்ம் பண்ணானோ அது மட்டும்தான் தெரியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எதுவுமே தெரியாது. அதுபோல ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தஆலா குறிவைத்து பார்க்கும் இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அப்படி அல்லாஹ் தஆலா நம்மளை நோட் பண்ணிட்டு இருக்க போகும்போது அந்த ஈமான் நம்மக்கிட்ட இருக்க போகும்பொழுது நம்ம பாவங்கள் செய்வோமா? நிச்சயமாக செய்ய மாட்டோம். அதனால முதல் படித்தரம் என்ன? அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அப்படின்றதனுடைய முதல் படித்தரம் என்ன? அல்லாஹ் செய்யுங்கன்னு சொன்னதை செய்கிறது, வேணான்னு சொன்னதை விட்டுறது. இந்த ரெண்டும் இருந்தால் போதும். அல்லாஹ் தஆலா அந்த முதல் படியில் நமக்கு இடம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அடுத்த படிகளை அல்லாஹ்வே கொண்டு செல்வோம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அப்படிப்பட்ட உயர்வான ஈமானை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.